இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இன்னும் 2 நாளில் கல்யாணம். என்னாலும் விட்டு போக முடியாது. சரி, நீ அழாத, வீட்டுக்கு போ. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். நான் போக மாட்டேன். என்னடி இது? வீட்டில் இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வா போயிடலாம். வா போயிடலாம். 1 வருஷம் கழித்து வந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றுப்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணுற? ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும். நில்றி. என் உயிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். பாப்பலாம். பணத்தை ஐயோ, நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்கள். வரும் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் 3 பேரும் கொல்லப்படுவீர்கள். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உடனே என்னை வந்து பாருங்கள். ஆனமலை காளி சித்தர். இயற்கை சக்திகளுக்கு கட்டுப்பட்டு நடந்த உண்மையை சொல்லு. அன்னைக்கு மகா சிவராத்திரி. ஒன்று 2 மயில்சாமி புறாவில் என்னடா இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்க? பேக்கில் எவ்வளோ இருக்குது? 5000 10,000? 40 லட்சம். இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனால் மாட்டி போனாமல் ரொம்ப ரிஸ்க்கு. இது வரைக்கும் 5000 10,000 தான் திட்டிகிட்டு இருந்தோம். இப்போ 40 லட்சம். என்ன பண்ணுறது? கையெல்லாம் நடுங்குது. பணத்தை பிடிச்சிருவோம். இங்கே இருக்க வேணாம், தனித்தனியாக போயிடுவோம்.
அங்கே போய் பார்த்தப்போ அந்த 2 பேருமே காணும். பொய். நீ உட்கார்ந்திருக்க சக்கரம் அஷ்டம சக்கரம். சாதாரண மனுஷங்களை எரிக்கிற சக்கரம். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கியே, யாரா நீ? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு போச்சு. மொத்த திருட்டு கேஸு, இப்போ கொலை கேஸு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. பார்த்துக்கோங்கடா, பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கௌதம் பார்த்துக்கோடா, 7 வருஷம் கழிச்சு நீ பார்க்குறியோ இல்லையோ. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பாஸ் இப்போ என்ன பண்ணுறது? புதைச்சிடலாம். போச்சு போச்சு, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. 2 பேரும் நான் சொன்ன இடத்துல போய் தலைமறைவாயிருங்க. பணத்தை பிடிக்கும்போது நானே லெட்டர் போடுறேன். அப்போ வாங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி. உனக்கு என்ன வேணும்? உன்னை கொன்னவங்களை பழி வாங்கணுமா? எனக்கு அவன் வேணும். என் வாழ்க்கை திரும்ப வேணும். சாய்ந்தேன் நான் மெல்ல, சிறு நேரம் காதல் கதை சொல்ல, என் மனமோ மெல்ல எனக்குள்ள ஒரு மாறி கிடப்பேன் நான் இல்ல. உயிரிற்கும் காந்த சூரியனா உன் கண்கள் என்னை உன்னை கண்டு காதலிக்கும் இந்த காதல். உயிரிற்கும் காந்த சூரியனா உன் கண்கள் என்னை உன்னை கண்டு காதலிக்கும் இந்த காதல். கோர்க்கும் இந்த நேரம் என் வாழ்வெங்குமாய், சிறு நெருக்கம் சிறு தயக்கம் என் அன்பே. கண்ணோடு கண் பேசும் அக்காலங்களில் இதழ் கூட பேச துடிக்கும். மாறாத இந்த உலக மாற்றங்களில் இந்த காதல் என்றும் நிலைத்து நிற்கும். என் பரம்பரை கட்டி காத்த வரத்தை ஆனமலையில் புதைச்சி வச்சுருக்காங்க. உன்னை புதைக்கும் போது கூட இருந்த அத்தனை பேரும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அந்த புதையில எடுக்கணும். இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்கள நேத்தே லெட்டர் போட்டு வர சொல்லிட்டு.
He's the only பண்ணி பிரைனி 2 நாள் பைத்தியம் ஹாஸ்பிட்டலில் பைத்தியமாக நடிக்க சொன்னான். பணத்தை பிரிக்கும்போது லெட்டர் போகிறேன்னு சொன்னான். 1 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி தான் லெட்டர் போட்டிருக்கான். என்னையாடா பைத்தியம்னு சொன்ன? நீ தான்டா பைத்தியம். அந்த மென்டல் ஆஸ்பத்திரியில தப்பிச்சு அந்த பாட்டியோட பழைய நைட்லேயே எடுத்து போட்டு வர வேண்டியதாகி போச்சா? சூனா பணம் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுடா. உன் தோளில் சாய்ந்தேன் நான் மெல்ல போலீஸ். லெட்டர். பணத்தை பிடிக்கும்போது நானே லெட்டர் போடுறேன். அப்போ வாங்க. கௌதமே, மைடே, வாடா வாடா. பார்த்து 1 வருஷம் ஆகுது. ஒரு குவாட்ரு, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு. பாஸ் லெட்டர் போட்டிருந்தாரு, பணத்தை பிரிச்சுக்கலான்னு சொன்னார். எங்கே அவர்? பாஸ் எனக்கும் தான் லெட்டர் போட்டிருந்தாரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பாஸ் வந்துட்டார். மயிலு, கௌதம், வாங்க பாஸ், நல்லா இருக்கீங்களா? எங்கே பாஸ் பணம் 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 பணம்? சொல்கிறேன், நடந்து சொல்கிறேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தொடர்ந்து கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் தான் முன்னோர்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்க கால எந்திரம் தான்னு ஆனமலை காளி சித்தர் கண்டுபிடிச்சார். மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் வெளியே வர்ற அந்த எந்திரம் அதே இடத்துல இருக்கவங்கள நரபலி கொடுத்துட்டு மண்ணுக்குள்ளே போயிடும். அதை சாதாரண மனுஷங்களால் உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட காளி சித்தர் நரபலி கொடுக்கப்பட்டவங்களோட ஆன்மாக்கள்கிட்ட பேசி அவங்கள உடைக்க வைக்கலான்னு முடிவு செஞ்சார். ஆனால் அதுக்கு எந்த ஆன்மாவும் ஒத்துக்கலை. அதனால் அவரே தன் உயிரை கொடுத்து இப்போ ஒரு உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த கால எந்திரத்தை உடைச்சி இந்த தவறை சரி செய்யணும்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. நாம் அவருக்கு உதவி செய்யணும். நாம் போகணும். நம்ம போயிட்டு அந்த வேலையை சரியாக செய்யணும். சொல்லி முடிச்சிட்டேன். கௌதம், மயில்சாமி, போவோம், நம்ம போவோம். அவரே தன் உயிரை கொடுத்து இப்போ ஒரு உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த கால எந்திரத்தை உடைச்சி இந்த தவறை சரி செய்யணும்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த கால எந்திரத்தை உடைக்கும் சக்தி ஓகே, 1 2 நம்ம போகலாம். நமக்கு அடுத்த வேலை வந்துடுச்சு. நம்ம போவேணாம். ஏன்? நம்ம 2 பேர் வீட்லேயும் போய் பேசி பார்ப்போம், சமாதானப்படுத்துவோம். நான் இருக்கேன். செத்தவங்க கண்ணீரில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கு. பாஸ், இதை நாம் எப்போ ஆரம்பித்தோம்? ப்ரோ, டைம் என்ன ப்ரோ ஆச்சு? டைமா? யாரா நீ? ஆச்சல நாங்கட்டில்
இங்கே தான் வரேன்னு சொன்னான், காணுமே. ப்ரோ டைம் என்னாச்சு? வாட்ச் கட்ல ப்ரோ. ப்ரோ நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? லவர் கூட வெளில போக. உங்களுக்கு என்ன? ஓ மை காட். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். ப்ரோ நீங்கள்? ப்ரோ எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? அதுவா? காலையில் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண, நம்ம போயிடலாம். ஓகேங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. என்ன 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 பிரச்சனை? 20,000 ரூபா. 20,000 ரூபா மட்டும் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். அதை மட்டும் நாங்கள் கட்டிட்டா ஜாலியாக போயிடலாம். 20,000லாம் ஒரு பணமாங்க. இப்போ தரேன், காலையில் வாங்க. நான் கூட எங்கள் வீட்டு கடனெல்லாம் அடைக்கணும்னு நினச்சதில்லை. 20,000 ரூபா பணத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன், வர்றேன். உன் கண்களை பார்த்ததும் காதலில் விழுந்தேன். உன் பேச்சை கேட்டதும் என்னையே மறந்தேன், பணத்தையும் இழந்தேன். எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுற்றுவாங்க, ஆனால் நான் பின்னாடி சுற்றுற ஒரே பொண்ணு நீ தான். எனக்கு எந்த டைலாக்குமே இல்லை, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்மளை ஏமாத்தின பொண்ணு இப்போ யாரை ஏமாத்திட்டு இருக்காளோ? காக்கிச்சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான். கண்ணம் வைக்க வந்த மச்சான், கண்ணத்துல கண்ணம் வச்சான். பக்கம் வந்து பாவி மனச பத்த வச்சான். உங்க வீட்டு திண்ணையிலே அதுக்குத்தானே குத்த வச்சான்.